எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே விஜயலட்சுமி அம்மாவுக்காக நாம் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறோம். ஆம், விஜயலட்சுமி அம்மாவை 7 நாளாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ முயற்சி பண்ணியும் இன்னும் அவர்கள் கிடைக்காமல் இருப்பது இவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக பேர் சோகத்திலையும் மூழ்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். முதல்ல ஒரு வீடியோவை நான் பார்க்கும்பொழுது அவங்களுடைய மகன் சூர்யா கதறி அழுது கொண்டு அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? என்னுடைய தாயார் அந்த குழியில் விழுந்திருந்தால் என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நான் உணர்ந்து அந்த நாள் முதல் இன்னும் நான் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நாங்கள் ஜெபகோபுரம் வைத்து இருக்கிறது நிமித்தம் அந்த திங்கட்கிழமையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்பொழுது இந்த வீடியோ செய்யக்கூட அதாவது எனக்குள்ளார ஒரு உணர்வு ஏற்பட்டது. இந்த வீடியோ செய்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம்னு சொல்லி. ஸோ அவங்களுடைய மகனை பாருங்கள், அவங்க 8 மணிக்கெல்லாம் காலையிலேயே எங்கே அவங்க விழுந்தார்களோ, கால் சரிந்து விழுந்தார்களோ அந்த குழியில் 8 மீட்டரு அதாவது டீப்பான ஆழமான இடத்துல அவங்க விழுந்தாங்க அவங்க தாயார். அதே நேரத்தில் அந்த நாளில் அவர் பேங்காக் அதாவது தாய்லாண்டில் இருந்த பொழுது அவர் பச்சை குத்தினாராம் வலது கையில். அப்போது அவங்க தாயார் பேரை தான் குத்தினாராம். அவர் அவ்வளோ பாசமாக தாயாரோடு இருந்த ஒரு மகன். எல்லாருக்கும் அந்த தாய் பாசம் இருப்பது உண்மைதான். ஆனால் அந்த தாயை இழந்துவிட்டு இந்த 7 நாட்களாக அவர் கதறி கொண்டு அவர் எவ்வளோ வேதனையாக இருப்பார். என் தாய் உள்ளுக்கு சிக்கி கொண்டு இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டுட்டாங்களா, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா என்று சொல்லி கடைசியாக நேற்றைய தினத்தில் கூட நான் பார்த்தேன் ஒரு வீடியோ. அவங்களுடைய கணவர் மாதவன் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுடைய உடல் கிடைத்து விட்டாலே போதும். மகன் சொல்லியிருக்கார் சூர்யா, அவங்களோட முகத்தை ஒரு முறை நான் பார்த்தால் போதும். இப்படியாக கணவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க உடல் கிடைத்து விட்டால் எங்கள் சொந்த ஊரிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறோம் என்று சொல்லி. இதை கேட்கும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. நம்முடைய தாயாரே திடீரென்று இப்படி ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். இப்பொழுது நம்ம அப்படி நினைத்து நம்ம பிரார்த்தனை செய்வோமா? வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். விஜயலட்சுமி அம்மாவுக்காகவும் அவங்களுடைய மகன், கணவர், உறவினர் எல்லாருக்காகவும் அவங்க திரும்பவும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஹல்லேலூயா. ஏசப்பா, அந்த நாளிலே கர்த்தாவே விஜயலட்சுமி அம்மாவுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, அவங்க ஆண்டவரே இந்த குழிக்குள்ள சிக்கி இருக்கிறத நீங்கள் அறிவீங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா. அப்பா, எப்படியாவது அவங்க உடலை கிடைத்து விட வேண்டும், அவங்க உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பிரார்த்தனை செய்கிறோம். இந்த வீடியோவை இணைந்து எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறோம். அப்பா சீக்கிரமாக ஆண்டவரை ஒரு அற்புதம் செய்யும் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. இந்த விஜயலட்சுமி அம்மா ஆண்டவரே மீண்டுமாக கிடைக்க எங்களுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்து காட்டுவீராக. அவங்களுடைய மகன் சூர்யாவை ஆறுதல் படுத்தும், அவர் இருதயத்தை பலப்படுத்தும். அப்பா, அவங்க